இந்தாடி கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் மீன் கொஞ்சம் இருக்கு, அதை நாளை கழிச்சு பிள்ளைகளுக்கு பொரிச்சு கொடு. இன்னைக்கு கறி மட்டும் வை. ஆமாங்க, பிரியாணியும் முட்டையும் அவிச்சு வச்சா போதும். மீன் வச்சீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. நாளை கழிச்சு வச்சுக்கிடுவோம். அம்மா சாப்பிட்டியா? இல்லப்பா, இப்பதான் எந்திரிச்சேன், காப்பி குடிச்சேன். அம்மா இட்லி வச்சு தரேன்னு சொன்னாங்க. இனிதான் சாப்பிடணும்ப்பா. நைட்டு எங்க போனீங்க? நீங்க எல்லாமே எனக்கு தூக்கமே வரல. நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு தூக்கம் வரலையா? என்னை பற்றி பேசினோடனே அவளுக்கு மூக்க வேத்துரும். சரிப்பா, நீங்க நேற்று எங்க போனீங்க? அவளுக்கு நைட் ஷிஃப்டா, கொஞ்சம் வேலை வந்துச்சு, அதான் நான் போயிட்டேன். என்ன அப்படி சொல்லலையே, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ வெளியில போறேன்னா சொன்னா. உங்ககிட்ட நான் தெளிவாக தானே சொன்னேன், நேற்று வேலைக்கு போகல, இன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, நைட்டு வேலைக்கு போகிறேன், நாளைக்கு லீவு, வீட்டில் காலையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். இல்லப்பா, அவன் அப்படி சொல்லல. நீங்க எங்கேயோ ஒன்று போறீங்க, நைட்டு வரமாட்டீங்க அப்படின்னு தான் சொன்னான். சுகன்யா, எட்டி சுனியா, இங்கே வா. என்ன இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை இருக்குல்ல. காலையில டிஃபன் முடிச்சிட்டேன். மதியத்துக்கு எல்லாம் நறுக்கி வச்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியும். ஆமாம், ஊருக்கே சமைக்கிற மாதிரி தான். கூட 2 பேர் தானே, சின்ன பிள்ளைய, அவங்க எவ்வளோ சாப்பிட போகிறாங்க? எது செஞ்சாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருங்க. நேற்று உன் பிள்ளை என்னடி சொன்னா, நான் எங்கே போகிறேன்னு சொன்னான்? அப்பாவுக்கு நைட்டு வேலை, அதனால அப்பா வேலைக்கு போகுது, வரமாட்டாங்கன்னு சொன்னா. நைட்டு வேலைக்கு போறதுனால காலையில வரும்னு சொன்னான். இப்போ என்ன? சரி போ. நீங்க பேசிட்டு இருந்தது என் காது கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கும். என் பிள்ளைய நான் மாட்டி விடுவானா? எப்பா, அம்மா ஏமாத்துறாப்பா, அவனை கூப்பிட்டு கேளு. இவளே இப்படி சொல்லுதா? அவன் முழு பூசணிக்காயை வாயில் மறைப்பான். எல்லாரும் சோத்தில் மறைப்பாங்க, அவன் வாயில் மறைப்பான். எப்பா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் போய் குளிக்கிறேன். எனக்கு என்ன அடி விழுன்னு பார்த்தேன், அண்ணன் தப்பிச்சிட்டான். ஏட்டி கழுத அனனியா மாட்டி விடுத. அப்பா, அண்ணன் அடிக்கான். இலே, அவளை தொட்ட உன் கையை அவ்வளோதான். கையை கீழே இருக்குல்ல, கையை கீழே இருக்கு. அவர் வேலைக்கு போவார்ல, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. அமைதியா இல்ல, இன்னைக்கு ரம்ஜானை கெடுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோ. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு குட்டி சாத்தான். கத்தாட்டி எருவ மாடு நூலில். போல பண்ணி நாளைக்கு வச்சுக்கிடுதேன். இப்பவே ஒண்ணும் செய்ய முடியல, நாளைக்கு வச்சுக்கிடுவானா? ஆமாம், என்னாச்சு? ஏன் கூப்பிட்ட? ஒண்ணும் இல்லப்பா, யாரோ உங்களுக்கு போன் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ஒரு அண்ணன் அடிக்க வரான்னு. ஆமாப்பா, வந்தான், ஓடிட்டான். சரிம்மா, நான் உள்ளே போகிறேன். அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? நம்மளுக்கு மட்டும்தான் சமைக்கிறோம், இருந்தாலும் ஏதோ விருந்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்கு. கழுவுவோம். குக்கர்ல எல்லாம் வச்சாச்சு. மணி 11 ஆயிடுச்சு. 3 விசில் வந்தா இறக்கி வச்சிட வேண்டியதான். அந்த பிள்ளைய வந்தா சாப்பிட வேண்டியதான், அவ்வளவுதான் வேலை. இந்த மழை பேஞ்சு தொலையுதா, 2 சாரல் விழுந்துட்டு போகுது. இதெல்லாம் என்ன பத்தும்? எல்லாம் அடிச்சு பேய வேண்டாம். விசில் சத்தம் வந்துச்சு, ஆஃப் பண்ணுவோம். அவங்கள போன் பண்ணி வர சொல்லுடா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் விசில் சவுண்டு வந்துச்சு, அதுங்களே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. எம்மா சூப்பராக வாசனை வருதுமா. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாமா? நம்ம இருக்கிறதுக்கு மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்க முடியுமாடா? கிலோ 1000 ரூபா 1200 ரூபான்னு போகுது. சிக்கன் தாண்டா வாங்கியிருக்கேன். நல்லதுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சிக்கன் தான் பிடிக்கும். நல்ல வேலை மட்டன் வாங்கலை. மீன் பொரிக்கவாடா, இல்லைன்னா இது மட்டும் போதுமா? இல்லைம்மா, இது மட்டும் போதும், இதுவே அதிகம்தான். பயிர் வெங்காயம் வச்சுருக்கீங்களாம்மா? ஆமாடா, கொஞ்சம் பிரியாணி பொரிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் முட்டை வச்சிருக்கிறேன், தயிர் வெங்காயம் வச்சிருக்கிறேன். போதும்ல? பிள்ளைங்க தானே, நீங்கள் கத்தரிக்காய் தொக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் வேண்டாம்மா, அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, இதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னடா, அம்மாவுக்கு இன்னைக்கு என்ன ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்னம்மா, ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதா? ஆமா, இப்ப நன்றி, அப்புறம் போய் என்ன அங்கிட்டு போய் கோல் மூட்டிட்டு இருப்பேன். அம்மா, உங்களை எப்போயாச்சும் நான் சொல்லியிருக்கேனா? அப்பா அந்த குண்டச்சியை தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை எப்போயாச்சும் நான் பேசியிருக்கேனா? நீ என்ன வா போனே சொல்லுடா, வாங்க போங்கன்னு சொல்றது எப்பயாச்சும் சொல்றியா? ஐஸ் வைக்கிற மாதிரியே இருக்கு. சரிம்மா, அதையும் நீ புரிஞ்சிட்டியா?
சாப்பாடு எடுத்து வை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாலில் தான் வெயிட் பண்ணுறாங்க. வந்துட்டாங்களா? சொல்லவே இல்லை. ஆமாம்மா, நீங்கள் இங்கே பிரியாணி வைக்கிறது அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு வாசனை, அதனால தான். நீ அவங்க கூட போய் பேசிட்டு இரு. இப்பதான் விசில் வந்துச்சு, கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு. அப்பதான் நல்லா இருக்கும். சரிம்மா. சத்தமே கேட்கல. நான் 2 பேர் இருந்தாலே அப்படி சத்தம் கேட்கும், 4 பேர் இருக்காது. ஏன் சத்தம் வரலையே? டிவி சவுண்ட் வச்சிருக்கனால தான் சத்தம் வரல. என்னம்மா வீடே மணக்குது, ரெடி ஆயிடுச்சா? ஆமாங்க, ரெடி ஆயிடுச்சு. டீ பிள்ளையெல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி நில்லு பேசிடி. உமக்கு வயசு திரும்புது, உங்களை வந்து கெட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. டி எனக்கு என்ன வயசுக்கு? சரி, நீங்க போய் அவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி, நான் போனோம்னா அவங்க விளையாட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நான் போய் பக்கத்தில் போயிட்டு வரேன், நீ அவங்களுக்கு சாப்பாடை கொடு. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் ஒரு 3 மணிக்கு வந்துடுவேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ சாப்பிடு. இங்க வந்து சாப்பிடுங்க. என்ன சரிடி செல்லம். என்னண்ணா வாங்க போங்கண்ணா, நீங்க என்னண்ணா செல்லங்கைய. இன்னைக்கு ஒரே சளி தான் பிடிக்க போகுது எனக்கு. எல்லாம் காரியமாக தான். கார்த்தி வீடு நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கு. நம்ம வந்து உட்காந்துட்டு அவனை காணோம். வருவான்டா, அவ தங்கச்சி இப்பதான் உள்ள போய் கூப்பிட போயிருக்கா. ஹாய் கீர்த்தி, 2 பேரும் வாங்க. வந்துட்டோம், அப்படியே வந்துட்டோம். பார்த்தேன்டா, அதனால தான் என் தங்கச்சி இங்கே வர சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட போய் ரெடியாக சாப்பாடெலாம் ரெடியான்னு கேட்க போனேன். நாங்க சும்மா தான் சொன்னோம், நீ அதுக்குன்னு ஒரு விருந்தே ரெடி பண்ணிட்டோல. நீ கேட்டு இல்லாமல் இருக்குமா கீர்த்தி? சரி சரி, உன் நண்பன் அங்க தான் இருக்கீங்கல்ல. காமெடி பண்ணாடாடா. என்னோட கை எங்க? கையும் காலும் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு. சரி கார்த்தி, அம்மா எங்க? அம்மா சமையல் பண்ணுறாங்க. தங்கச்சி உள்ளே உங்களை சொல்லிட்டு உள்ளே போய் டிவி பார்க்க போயிட்டா. அப்பா வெளியில் போயிருக்காங்க. உன் தங்கச்சியை கூப்பிடுறா, அவளோட பேசிட்டு இருக்கலாம். கவி, கவி இங்கே வா. ஏய் சிவா, நீதானா? இங்க என்ன தவிர வேற யாருடா அப்படி பண்ணுவா? வாடா வந்து உட்காரு. நம்ம 3 பேர் மட்டும் தானா, வேற யாரையும் கூப்பிடலையா? உனக்கே தெரியும், இந்த வருஷம்தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், நீங்கள் மட்டும்தான் பழக்கம். அதுதான்டா உங்களை தான் கூப்பிட்ருக்கேன், வேறு யாரும் என் கூட பேச மாட்டாங்கல்ல. சரிடா. பிள்ளைகளா எல்லாரும் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. 2 தெரு தள்ளி தானே இருக்கோம், டெய்லி பார்க்குறோம். ஆனாலும் முத எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வெளியில் போயிட்டு வரேன். எங்கப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். நாங்கள் வந்தோன்னே உங்கள் அப்பா கிளம்பிட்டாங்க. அவர் இருந்தால் தாண்டா போரு, அவள் போனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம். அப்பா காணோம், பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சவுண்டு கேட்டுச்சுல, அப்போ உள்ளேருந்து ஓடியாருவா அவர். சிவாண்ணே எப்படி இருக்கீங்க? தங்கமே நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? டேய், நான் நடுவில் இருக்கேன்டா, என்னங்கிட்ட விடுங்கடா. அண்ணே எப்படி இருக்க? பரிசெல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? எழுதிருக்கம்மா, இந்த சாக்லேட் சாப்பிடு. அண்ணே கவி, எங்க கூட எல்லாம் பேச மாட்டியா? நாங்க வந்தது வெளியில வரவே இல்லை. நான் தானே போய் எங்க அண்ணனை கூப்பிட்டேன், நீங்க இங்க உட்காந்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நீ வெளியிலயே வரல. இல்லக்கா, கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படியே மறந்துட்டேன். நல்லா வாயடிக்க கார்த்தி உன் தங்கச்சி. அண்ணன் மாதிரியே. ஆமாடா. வாங்க பிள்ளைகளா. ஆமாம்மா. ஏய், உங்க அம்மா வரலையா? கூப்பிட்டம்மா, எனக்கு வேலை இருக்கு, நீ போ, நான் பிற வரேன் அப்படின்னாங்க.